கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 30ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த மாயா கட்டியிருந்த படவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. யாரோட உதவியாலன்னா மயில் வாகனத்தோட உதவியால. மயில் வாகனம் கேட்குறாரு, இங்கே பாருப்பா கார்த்தி டிரைவரு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த மாதிரி புடவையை கட்டியிருந்தது. இந்த பொண்ணா அந்த சின்ன பொண்ணோட கையை பிடிச்சி காத்தாடிக்குள்ள வச்சது ரொம்ப அப்ராணியா இருந்தாங்களேப்பா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இன்னும் நமக்கு தெளிவாகல அவங்க தான் பண்ணாங்களா அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ முக்கியமான சூழ்ச்சி இருக்கு, நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது அப்படின்னு டிரைவர் சொல்ல, மயில் வாகனம் சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா கண்டிப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பா தான் இருக்கணும். ஏன்னா என்ன பழி சொல்றது மகேஷ், நான் தான் கட்டையெல்லாம் அடிச்சேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி போயிட்டு ஏற்கனவே விசாரிச்சுட்டு வந்ததுனால அந்த மகேஷ் உண்மையை தான் சொல்றாரோ அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, நான் போயிட்டு மகேஷ் கிட்டையும் மாயா கிட்டையும் விசாரிச்சேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த சிவனாண்டி தான் இப்படி பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் போயிட்டு சிவனாண்டி கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மயில் வாங்கன சொல்றாரு, ஆமா டிரைவரு, நீ போயிட்டு அந்த சிவனாண்டி கிட்ட கேளு, அவன் கண்டிப்பா உண்மையை சொல்லுவான், செஞ்சேன்னா செஞ்சேன்னு சொல்லுவான், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு. கார்த்தியும் சரி நான் இப்பயே போயிட்டு அவன் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக கிளம்புறாரு. அப்போ மயில் வாகனம் நினைக்கிறாரு, அந்த வீட்டில் மகேஷும் மாயாவும் ரொம்ப அப்ராணி மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை தான் வந்துட்டு சின்ன பொண்ணோட கையை பிடிச்சி காத்தாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. இதை நினைக்கும் பொழுது அவங்க சகஜால கில்லாடியாக இருப்பாங்க போலயே, ஒருவேளை நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு மயில் வாகனம் சந்தேகப்படுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நேரா சிவனாண்டியை பார்க்க போறாரு. சிவனாண்டி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, என்ன இது, அந்த வீட்டில் உள்ள டிரைவர் நம்மளை பார்க்க வரான், ஸோ கண்டிப்பா ஏதாவது சொல்லி நம்ம கிட்டேருந்து ஆதாரத்தை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு அந்த சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா வந்துட்டு சிவனாண்டியை பார்த்து, என்ன சிவனாண்டி, நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மகேஷை கடத்தின, மகேஷை கடத்தி எதுக்கு என் மேல பழி போட்ட, இதுல உன்னோட நோக்கம் என்ன, எதுக்காக ஃபர்ஸ்ட் மகேஷை கடத்தி நிச்சயதார்த்தம் நிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் அந்த மகேஷை ரிலீஸ் பண்ண அப்படின்னு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, கொஞ்ச நேரமாவது அந்த சாமுண்டீஸ்வரி அவமானப்படணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அதை பண்ணேன். ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி என் எதிரியா இருந்தாலும் அந்த ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் அந்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் என்னால தடபட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாரு, நீதான் மகேஷை அடிச்சு கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருந்த பாவம் அந்த மகேஷை சொல்லியிருக்க, நான் தான் கட்டையால அடிச்சேன் அப்படின்னு. எதுக்காக என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு பாக்குற அப்படின்னு. அப்ப அந்த சிவனாண்டி சொல்றாரு, என்ன டிரைவரு, என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக கண்டதையும் சொல்றியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் கண்டதையும்லாம் சொல்லலை, உண்மையதான் சொல்றேன். நீங்க தான் அந்த மகேஷ் கிட்டையும் மாயா கிட்டையும் சொல்லி என்ன வந்துட்டு மாட்டி விட சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போகுது. அதனாலதான் என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பாக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் நான் அந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருப்ப டிரைவரு, கண்டபடி உளராம இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. கார்த்தி நேரா சிவனாண்டியை பார்த்து, இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒரு லேடி இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆஹா, சந்திராவை தான் இவன் சொல்றானோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, யாரு எப்படி வந்து நின்னாலும் சரி, நான் அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. என்ன இது, இவன் இப்படி சொல்லிட்டு போறான், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நேரா சந்திராவுக்கு சிவனாண்டி ஃபோன் பண்றாரு. அப்ப சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாங்க, சந்திரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுல உள்ள டிரைவர் வந்துட்டு போனான் அப்படின்னு. சந்திரா கேக்குறாங்க, அங்க வந்தானா, எதுக்குங்க அங்க வந்தா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அந்த நிச்சயதார்த்தத்தை தடைப்படுத்தினது நான் தான் அப்படின்னு சொன்னான். அதோட அந்த மகேஷை தலையில கட்டையால அடிக்க வச்சுட்டு எதுக்கு நீ என்ன மாட்டி விட பாக்குற
அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படிங்கிறத அவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க சொன்னேன், அவன் ஜெகஜால கில்லாடி, பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக தான் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன். ஆனால் என் அக்கா என்ன பண்ணுறான்னா, அவன் இந்த வீட்டிலே இருக்கட்டும், அவன் பக்கத்து என்ன உண்மை இருக்கோ அதை நிரூபிக்கட்டும், அப்படி நிரூபிக்கிற வரைக்கும் கல்யாணம் வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணா போய்க்கட்டும் அப்படின்னு என் அக்கா சொல்கிறா. அவனை எப்படியாவது இதுக்கு முன்னாடியே துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா என் அக்கா கல்யாணம் வரைக்கும் இவன் இருக்கணும்னு சொல்லிட்டாளே ச்சே அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா சொல்ற, அவன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான், அவன் கண்டிப்பா இருந்தான்னா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்படி ட்ரை பண்ணா நீ நான் எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நீங்கனாச்சும் பரவாயில்ல, சாமுண்டீஸ்வரிக்கு எப்பவுமே எதிரி நீங்க, ஆனா நான் பக்கத்துல இருக்கேன், நான் மட்டும் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளுக்கு எதிராக பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ கண்டிப்பா என்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், உன் மேல எந்தவித பாதிப்பும் இல்லாம அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரா சொல்றாங்க, சரிங்க, இருந்தாலும் மறுபடியும் அந்த டிரைவர் வந்து விசாரிக்க வந்தான்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. இதை கேட்டுச்சு சிவனாண்டி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் அவன்கிட்ட கேர்ஃபுல்லா இரு, நானாச்சும் கொஞ்சம் தூரமா இருக்கேன், நீ தான் பக்கத்துல இருக்க, நீ மாட்டுனாலும் மாட்டிப்ப அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவள்லாம் எனக்கு ஜிஜிபி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்க கார்த்தி நிக்கிறாரு. பார்த்ததோட சந்திராவுக்கு ஷாக் ஆகுது. அப்ப கார்த்தி கேக்குறாரு, யாருக்கிட்ட போன் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் யார்கிட்டயும் போன் பேசுவேன், அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இதுல இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒருவேளை இவங்க ஏதாவது ஒரு பிளான் பண்றாங்களோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி நேரா அவங்க ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க ஒரு டாக்டர். அப்ப சாமுண்டீஸ்வரி மல்லிகா கிட்ட, மல்லிகா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, மல்லிகா சொல்றாங்க, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அன்னைக்கு உன் பொண்ணு காத்தாடிக்குள்ள கையை விட்டுட்டால, அதுக்கப்புறம் நான் என்னன்னு கூட கேட்கவே இல்லை, அதான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீ ஃப்ரீயா தானே இருக்க அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை, அதனால ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், ரெஸ்ட் ஹவரில் வந்து நீ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி மல்லிகா, நான் நேராக ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்ல, மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான வேலையாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, வா அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டையும் கொஞ்சம் டேப்லெட்டும் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு நேராக வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் எல்லாரையும் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ மயில்வாகனை கேட்குறாரு, சொல்லுங்க சின்ன அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த டிரைவர் இருக்கான்னு, அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாமல் ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக மகேஷ் மாப்பிள்ளை தலையிலேயே கட்டையால் அடித்து அவனை கட்டி போட்டுட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். ஸோ கண்டிப்பாக அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், அதனால அவனுக்கு எப்படியாவது டார்ச்சர் கொடுத்து அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க தான் அந்த சிலம்பம் தப்பானவன்னு சொல்றீங்க, ஆனா அந்த சிலம்பம் புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, முட்டாள்தனமா பேசாதீங்க, இதுக்கு பின்னாடி எந்த லேடி இருக்க போறாங்க, தேவையில்லாம அவ சொல்றத நம்பி கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மயில் வாகனமும் சரிங்க சின்ன மாமியாரே அப்படின்னு அமைதியா இருக்க, ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ சொல்ற மாதிரியே நாங்க அவன்கிட்ட பேசல, அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நாங்களும் உதவி பண்றோம், ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், எவனோ ஒருத்தன் என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காகவும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணுறான், அவனுக்கு நான் ஈஸியாக வாய்ப்பு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சந்திராவும், இப்பயாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே மாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி மாயாவை காமிக்கிறாங்க. மாயா வந்துட்டு நேராக மல்லிகாவை போய் பார்க்குறாங்க. மல்லிகா டாக்டர் வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, இது மாதிரி
நீங்கள் டேப்லெட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நின்னீங்கன்னா அவ்வளோதான். சரி, எங்கே அந்த ஃப்ராடு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவர் வீட்டில் தான் இருக்காரு மேடம் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி மாத்திரை, இதுக்கப்புறம் வந்து நின்று வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு, இங்கே பாரு, உன்னோட டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 1/2 ஆகும், வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் உட்கார்றாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, அந்த டாக்டருக்கு கீழே நம்ம ஏன் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அவ நமக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியது இருக்குது, அதனால தான் அவகிட்ட நம்ம இப்படி பணிவாக நடந்துக்கிறோம், வேலை மட்டும் முடியட்டும், அவளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு அந்த மாயா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து நடந்து வராங்க. அப்போ மாயா நேராக அவங்கள பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்னது இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வராங்க, நம்ம இங்கே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அந்த டிரைவர் சும்மா விட மாட்டானே, எதுக்கு வந்த ஏன் வந்த அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி விசாரிப்பானே, அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு மாயா அந்த இடத்துலேருந்து போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாரு டிரைவர், இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே உட்கார்றாரு. அப்போ மாயா நினைக்கிறாங்க, ஐயோ இவன் என்ன இங்கேயே உட்காந்துட்டான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக டாக்டரை போய் பார்க்குறாங்க. பார்த்ததோட மல்லிகா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, மல்லிகா சொல்கிறாங்க, நல்லா இருக்க சாமுண்டீஸ்வரி, நீ எப்படி இருக்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மல்லிகா, இது மாதிரி உன் குழந்தைக்கு அப்படி ஆனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, அவள் விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படி கையை வச்சுட்டா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சாரி மல்லிகா, என்னால் தானே அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்போ அந்த மாயாவோட டெஸ்ட் ரிசல்ட்டை சிஸ்டர் கொண்டாந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் நேராக அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு, பாத்தியா இந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மல்லிகா என்னாச்சு அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, ஒருத்தி அவளோட புருஷன் கூட வாழாமல் குழந்தை கூட வாழ்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த மாதிரி பண்ணிட்டா, இங்கே பாரு இப்போ கூட அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொம்பளைங்களை சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் மல்லிகா அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, ஏதோ அவள் ரொம்ப கெஞ்சிக்கிட்டதுனால தான் இப்படி பண்ணேன், இல்லைன்னா இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கே மாட்டேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு மல்லிகா, அவளோட இன்னசென்ஸை பயன்படுத்தி தான் இப்படி பண்ணுறாங்க, அந்த பொம்பளை யாரு கூப்பிடு அப்படின்னு. அப்போ நம்ம மாயாவை கூப்பிட சொல்கிறாங்க சிஸ்டர்கிட்ட டாக்டர். அப்போ இந்த சிஸ்டர் வெளியில் வந்துட்டு நேராக இங்கே மாயா மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது மாயான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. அப்போ சிஸ்டர் வந்துட்டு அந்த இடத்துல, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு லேடி இருந்தாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, வந்ததுலேருந்து நான் மட்டும்தான் இருக்கேன், யாரும் இல்லை அப்படின்னு. உடனே சிஸ்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் அங்கே மாயா இல்லை அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாயாவா அப்படின்னு. அப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், அந்த பொண்ணு பேர் மாயா, வெளியில் போய் பார்த்தேன் காணும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி ஷாக்காகி இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் கேட்குறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி உள்ளார வராரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, வா தம்பி அப்படின்னு. அப்போ கார்த்தியும் வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்கிறாங்க, ஏன் சாமுண்டீஸ்வரி மாயான்னு சொன்னதோட ஷாக்கான அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மாயான்னு சொல்கிறீங்களே அதனால தான் அப்படின்னு. டாக்டர் கேட்குறாங்க, ஏன் மாயானால என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அண்ணி பேர் வந்து மாயா, ஸோ அதுக்காக தான் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க கேட்குறாங்க, ஓ அப்படியா, அதனால ஏன் சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகுற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா தான் அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக விசாரிச்சு தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருப்ப, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, நீ கவலைப்படாத சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சரி மல்லிகா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அப்போ அதே நேரம் மாயா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, இவங்க நார்மலாக தான் போகிறாங்க, ஸோ நம்ம மேலே டவுட் வரல போல அப்படின்னு. அப்போ கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் இங்கேயே நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக மல்லிகா கிட்ட போயிட்டு, டாக்டர் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு மாயாவோட ஃபோட்டோவை டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு, நீங்கள் சொல்கிறது இவங்க இல்லை தானே அப்படின்னு சொல்ல, அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, தம்பி இந்த பொண்ணு பேர் தான் மாயா, இந்த பொண்ணு தான் 4-5 தடவை ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இவளும் இவளோட கொழுந்தனும் சேர்ந்து லூட்டி அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் இல்லை அப்படின்னு. அப்படின்னு பார்த்து
அந்த டாக்டரோட பொண்ணு வராங்க. வந்ததோட கார்த்தி வந்துட்டு நேராக அந்த பொண்ணை பார்த்து வா பாப்பா அப்படின்னு சொல்ல, பாப்பா நேராக கார்த்தியை பார்த்து வணக்கம் டிரைவர் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு பாப்பா நான் அவருக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அவங்க தான் வந்துட்டு காத்தாடிக்குள்ளே உன் கையை வச்சு திணிச்சாங்களான்னு சொல்கிறியா அப்படின்னு. அப்போ பாப்பா சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கிள், எனக்கு அவங்கள நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை அந்த பாப்பா பார்த்துட்டு அங்கிள் இந்த ஆண்டி தான் என்னோட கையை பிடிச்சி காத்தாடிக்குள்ளே வச்சது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக மல்லிகாவை பார்த்து மேடம் இவங்க அன்னைக்கு நீங்கள் வந்திருந்ததை தெரிஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. உங்கள் பொண்ணோட கை இப்படி போனதுக்கு அந்த லேடி தான் காரணம் அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகா சொல்கிறாங்க ஐயோ தம்பி எப்படியாவது இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுமே, ரேவதியோட வாழ்க்கையை, வாங்க தம்பி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிடுறாங்க. அப்போ நமக்கு சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட என்ன டிரைவர் போகலாமா அப்படின்னு சொல்ல, மல்லிகா நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட சாமுண்டீஸ்வரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்கே பாரு நீ பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது, அவனும் அவனோட அண்ணியும் சேர்ந்து எவ்வளோ லூட்டி அடிச்சாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற, நீ நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நல்லவங்களே கிடையாது, இங்கே பாரு ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிக்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளையை பற்றி சொன்னியே அந்த ரிப்போர்ட்டா இது அப்படின்னு மல்லிகா சொல்கிறாங்க ஆமாம் சாமுண்டீஸ்வரி உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க, நீ ஒழுங்காக விசாரிச்சு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்க்க கார்த்தி சொல்கிறாரு மேடம் உங்கள் பொண்ணு அந்த பையனை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன், ஆனால் அவங்க இப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மாயாவை ஒரு சிஸ்டர் என்ன மேடம் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, உங்களை தான் டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சவுண்டு கேட்டதோடு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த மாயா நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஏய் நில்லு அப்படின்னு சொல்ல, மாயா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஐயோ உள்ள தெரிஞ்சு போச்சு, நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட இங்கே பாரு டிரைவர் அவள் எங்கேயும் போகக்கூடாது அவளை பிடி அப்படின்னு சொல்ல, கார்த்தி துரத்துறாரு. அப்போ மாயா ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. இதனால கார்த்திக்கே அந்த மாயாவை பிடிக்க முடியலை. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவை பார்த்து மல்லிகா எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க, நீ மட்டும் அவளை பற்றின கேடித்தனத்தை என்கிட்ட சொல்லலைன்னா என் அப்புறாணி பொண்ணு ரேவதியை அந்த கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்கா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க ராமசாமி அப்படிங்கிறவன் செங்கல் சூளையில் வேலை பார்த்தான், அவனை ஒரு நாள் நான் திட்டேன், அப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டு ஏதோ செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு காரணம் நான் தானே சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அப்போதான் என் பொண்ணு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சான். ஆனால் அந்த குடும்பம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ தான் புரியுது அந்த மகேஷும் மாயாவும் ராமசாமியோட சொந்தக்காரவங்க, அந்த மகேஷும் மாயாவும் சேர்ந்து தான் ராமசாமியை கொலை பண்ணியிருக்காங்க. இது தெரியாம என் பொண்ணு அந்த குடும்பத்துக்கு இத்தனை நாளும் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காளே, நான் செஞ்ச தப்ப சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மல்லிகா சொல்றாங்க இங்க பாரு இப்ப கூட இன்னும் டைம் ஆகல, சீக்கிரம் அந்த தேவதிக்கு எடுத்து சொல்லி எப்படியாவது உன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அதான் அவனை பத்தின கேடித்தனம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் விடமாட்டேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா எபிசோட கொண்டு போறாங்க. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.